எஸ்எஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேற்று பார்த்தோம் எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ்க்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படி தானே? செப்டம்பரில் 31 நமக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 15 வரை கிட்டத்தட்ட வந்து 45 டேஸ் எக்ஸாம் நடக்க போகுது. சரி, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், வாட் நெக்ஸ்ட், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே காம்படிட்டர்ஸ் கிடையாது. நமக்கு ஆக்சுவலாக ஒரு ஹிந்தி நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு एमटीएस और हवलदार की कतार में 57 लाख बेरोजगार அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 57 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களாம். எப்போ? 2024. ஆக்சுவலாக அவங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. 2020 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 லட்சம், 2021 கிட்டத்தட்ட 39,33,000. சரிங்களா? இதுக்கப்புறம் அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 தான் அப்ளை பண்ணாங்க. 55,21,917 பேர் அப்ளை பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அப்ளிகேஷன் 2024 தான் ரிசீவ் ஆகிருக்கு. எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்குன்னு பாருங்கள், 57,44,717 எவ்வளோ அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு. இப்போ மொத்தம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 57.5 lakh அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு. 57 லட்சம் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனாலும் இதில் இருந்து வெறும் 1% தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டர்ஸ். சரிங்களா? வெறும் 57,000 பேர் தான் காம்படிட்டர்ஸே. மொத்த வேக்கண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9,580 வேக்கண்ட்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 9,580 வேக்கண்ட் இருக்குது. சரியா? அப்போ வெறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 57,000 பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 into 6 இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 into 6 இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது ஒரு மொத்தமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 9,580 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 6 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 57,000 கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காம்படிட்டர் சேவும். அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்று சொல்கிறப்ப கூட மொத்த டோட்டல் வேக்கண்ட்டை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வச்சு 25 பேருக்கு மேலே போட்டி போடுறாங்கன்னு சொல்லிட்டு, ஒரிஜினல் காம்படிட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9,000 வேக்கண்ட்டு இன்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ன்னு போட்டிங்கன்னா 54,000 வேக்கண்ட்டு. சரிங்களா? அப்போ நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு 9 பேர் தான் போட்டி போடுறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட நோக்கம். சரிங்களா? இப்போ இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத விட இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 57 லட்சம் பேர்னால் வீட்டில் சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருப்போம். சரிங்களா? ஒரு மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் போடுறாங்க, நம்மளும் போடுவோம் அப்படின்னு. அப்போ எஸ்எஸ்சிக்குன்னு படித்த காம்படிட்டர் எவ்வளோ தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 50,000 பேர் தான் போட்டி போட போகிறாங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ அந்த 50,000 பேரை எப்படி நம்ம ஓவர்டேக் பண்ண போகிறோம் அப்படின்ற பிளானு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூமரிக்கல் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின் 60 மார்க் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங்கில் 20 கொஸ்டின் 60 மார்க். இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. இது வெறும் எலிஜிபிலிட்டின்னு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? எலிஜிபிலிட்டி அதுக்கும் 45 மினிட்ஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க செஷன் 1. செஷன் 2ல் 45 மினிட்ஸு. ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஸ்டின் 75 மார்க்கு. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்கு. இங்கேயும் அதே மாதிரி தான் 25 into 3 75. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன், நோ நெகட்டிவ் கான்செப்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த 2 ஏரியா தான் நமக்கு ஸ்கோரிங் ஏரியா. இந்த 2 ஏரியாவில் எப்படி நம்ம ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். இந்த இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் கேட்குறீங்க, ஆக்சுவலாக வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் மட்டும் படித்தா போதுமா அப்படின்ட்டு. அது கிராமரில் ஒரு பார்ட்டு. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாமே படிக்கணும். சரிங்களா? எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சுரேஷ் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ன்ட்டு டார்கெட் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்படின்ட்டு ஒரு சேனல் டெலகிராமில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸுக்கான பிடிஎஃப் போடுவேன். அதை நீங்கள் படிச்சிடணும். சரிங்களா? Day 1, Day
2 டே 3 அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 டேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். இது போக ஒரு 12 நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். அப்போ டோட்டலாக 25 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை நீங்கள் கவர் பண்ணிடலாம். சரிங்களா. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலாக ஜிகேக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் நோட்ஸாக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலகிராம் லிங்க்ல போடுவேன். அதை வீடியோவிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு. சரிங்களா. அப்போ வீடியோவை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷை நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா. எல்லாத்துலேயுமே எதில் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷில் மட்டும். இது போக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 டெஸ்ட் சீரீஸ் ஒன்லி இன் யூடியூப். சரிங்களா. யூடியூப்ல மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 டெஸ்ட் சீரீஸ் கொடுக்க போகிறேன். இந்த டெஸ்ட் சீரீஸுக்கு பேர் என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் விக்டரி டெஸ்ட் சீரீஸ். சரிங்களா. வெற்றிக்கான ஒரு வழி. அதுதான் என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரீஸ். இந்த டெஸ்ட் சீரீஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி 3 டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டு நடக்கும். சரிங்களா. அதில் என்னென்னைக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே, வெனஸ்டே அண்டு ஃப்ரைடே. மண்டே காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மணிக்கு காலையில் 8 AM கொஸ்டின் ரிசீவ் ஆகும். நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக எடுத்துக்கிறலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் டெஸ்ட்டு போடணும். சரிங்களா. டெஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு இதுக்கான சொல்யூஷன் வீடியோவாக யூடியூப்பில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா. இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 8 o'clock உங்களுக்கு நைட் PM ரிசீவ் ஆயிரும். புரியுதா. ஈவினிங் 8 PM வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீ வித் சொல்யூஷன் எக்ஸ்பிளனேஷன், டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் ஆன்சர் கீ டிஸ்கஷன் அண்ட் ஆல்சோ ஷார்ட்கட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா. இது ஃபுல்லி சிலபஸ்டு பேஸ். இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி சிலபஸ்டு பேஸ். எக்ஸாம் பேட்டர்னும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மொத்தம் வந்து நீங்கள் 90 minutes டைம் செட் பண்ணி வச்சு டெஸ்ட்டு போடணும். ஃபஸ்ட்டு 45 minutes எதுக்கு போடணும் அப்படின்னா செஷன் 1 நியூமரிக்கல் அண்டு மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியில் 20 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ரீசனிங் எபிலிட்டி அண்டு ப்ராப்ளம் சால்விங்கில் 20 கொஸ்டின் இருக்கும். அப்போ செஷன் 1 மொத்தம் 40 கொஸ்டின் இருக்கும். அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஸ்டின். சரிங்களா. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷனில் 25 கொஸ்டின். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டு, நாட் அ சாப்டர் டெஸ்ட். எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டு தான். சார் நான் இந்த டாபிக் படிக்கலை, இந்த டெஸ்ட்டை போட்டுட்டு அந்த டாபிக் படிக்கலை அப்படின்னா அந்த டாபிக் எடுத்து படிச்சிடணும். புரியுதா. எல்லா கொஸ்டினுமே ரொம்ப வேல்யூபிளான கொஸ்டின். ஒவ்வொரு ஜிஎஸ் கொஸ்டினும் ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டினும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இங்கிலீஷ் கொஸ்டினுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதனால் அந்த ஏரியா கவர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஏரியாவை தேடி எடுத்து படித்து வச்சுக்கிறணும். புரியுதுங்களா. சரி. அடுத்தது டெஸ்ட் ஷெடியூலோட PDF உங்களுக்கு கீழே அட்டாச் பண்ணி விட்டுருவேன். இந்த டெஸ்ட் ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19th ஆரம்பிக்கிறோம். 19/8/2024 மண்டே டெஸ்ட் ஆரம்பிக்குது. ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்பர் 1 ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 19/8/2024. ரெண்டாவது டெஸ்ட்டு ஒரு நாள் கேப் இருக்குது. 20ஆம் தேதி நீங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடணும். 21/8/2024 வெனஸ்டே அடுத்த டெஸ்ட்டு, டெஸ்ட் நம்பர் 2. சரிங்களா. அப்போ இந்த வீக்கில் 23/8/2024 ஃப்ரைடே அடுத்த டெஸ்ட்டு. இப்போ ஒரு வாரத்துக்கு 3 டெஸ்ட்டு போடுறீங்க. புரியுதுங்களா. இப்போ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மொத்தமாக ஃபுல் டெஸ்ட்டாக போடுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியாவில் வீக்கர் செக்ஷனாக இருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா. இப்போ டெஸ்ட்டோட கடைசி டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20/9/2024. சரிங்களா. டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 20/9/2024 அதோட முடியுது. நமக்கு 31ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிச்சிருது. அப்போ எல்லாமே 15 ஃபுல் டெஸ்ட் போட போகிறீங்க. இந்த ஃபுல் டெஸ்ட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட செல்ஃப் அனலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்யூனாக எவ்வளோ மார்க் வருது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணணும். புரியுதுங்களா. இதில் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்குது, நான் வந்து இப்போ 10 மார்க் தான் எடுத்திருக்கேன், 80 மார்க் எடுத்துட்டேன் சார் அப்படின்னு காட்டுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ இங்கே ரொம்ப என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அனலிசிஸ். நீங்கள் எதை படிச்சிருக்கீங்க, எதை படிக்கலை அப்படின்றத ஜென்யூனாக டெஸ்ட்டை போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்ஷன் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த டெஸ்ட் பேட்சை முழுவதும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட்டு, யூடியூப் டெஸ்ட்டு 15 டெஸ்ட்டு உங்கள் கையில் இருக்குது. இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க.
கன்சிஸ்டன்சியாக படிங்க, கேப் விட்றாதீங்க. யூடியூப்பில் தானே இருக்கும் வீடியோ, எப்போ வேணால் எடுத்து நம்ம பார்த்துக்கிறலாம் அப்படின்னு இல்லாமல் டெஸ்ட்டு போட்டோமா அன்னைக்கே கரெக்ஷன் வீடியோவும் பார்க்கணும். 8 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்களா, 9:30 வீடியோ முடிஞ்சிடும். ஒரு 1 hour 1.5 hours கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் தெளிவாக பார்த்துடணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.